إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், மார்க்கம் கூறும் மாண்புகள். இஸ்லாம் என்ற ஆக உயர்ந்த இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மாண்புகளை எல்லாம் மக்களுக்கு பறைசாற்றுகிறது என்ற செய்தியினையும், அது எதையெல்லாம் நாம் விட்டு வைத்திருக்கிறோம், எதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோம் என்பதனையும் ஒவ்வொருவரும் உளமாற ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட இருக்கிறது. உலகத்திற்கே பல உன்னத கருத்துகளையும் மிக உயர்ந்த வாழ்க்கை தத்துவங்களையும், மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டுதலையும், எந்த ஒரு நன்மையும் விட்டு வைக்காமல் உலகத்தினுடைய அத்தனை நன்மைகளையும் பேசுகின்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அது இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இருக்க முடியாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்தனை நபிமார்களுமே குணக்குண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறுகளும் மிக உயர்ந்த மாண்புகளை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இவையெல்லாம் தொகுத்த வரலாற்று பெட்டகமாகவும் மனிதனை நேர்வழியில் செலுத்துகின்ற மாபெரும் அதிசயமாகிய திருமறை குர்ஆனை இந்த உலகம் முழுமைக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹுதல் நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை பேசுகிறான். அல் ஃபுர்கான், எது உயர்ந்த மாண்பு என்பதனையும் எது தீய வழி என்பதனையும் பிரித்து காட்டுகின்ற கால கண்ணாடியாக திருமறை குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற பேர் அதிசயமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன் உலகத்தினுடைய மனிதர்கள் வாழ வேண்டிய மாண்புகளை எல்லாம் சொல்லித் தருகிறது. அப்போ உலகம் முழுமைக்கும்
உயர்ந்த மாண்புகளை எல்லாம் சொல்லித் தருகின்ற மார்க்கத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய குணங்களை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை சரியான முறையில் அமைத்திருக்கிறோமா? இஸ்லாம் கூறுகின்ற வழிகளில் தான் நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிறதா? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த சுன்னாவான வழிமுறையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆய்வு செய்து பார்த்தால் சில மனிதர்கள் இந்த உயர்ந்த மாண்புகளில் இருந்து மாறி பயணிப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்லாம் அனைத்து விஷயங்களையும் பேசுகிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்கிறான் என்பதை அறியக்கூடியதாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேரடியாக இந்த உலகத்திற்கு வந்து விட்டோமா? ஆலமுல் அப்ரா என்று சொல்லக்கூடிய இதற்கு முன் வேறு உலகத்தில் நாம் இருந்தோம். திருமறை குர்ஆனும் அல்லாஹும் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். ரூஹானிகள் உலகம், ஆன்மாக்களின் உலகத்தில் நாம் எல்லாம் சஞ்சரித்தோம். எத்தனை உயிர்கள் இந்த உலகத்தில் வர இருக்கிறதோ அத்தனை உயிர்களும் ஆன்மாக்கள் உலகத்தில் இருந்தது. அந்த ஆன்மாக்கள் உலகத்தில் நாம் நம் இறைவனிடத்தில் நாம் பேசினோம், இறைவனிடத்தில் நாம் உரையாடினோம். ஒட்டுமொத்த மனித உலகமே அல்லாஹ் ஆன்மா உலகத்தில் திரட்டி வைத்து, அலஸ்துபி ரப்பி, நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். இந்த உலகத்தில் இன்றைய தேதியில 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றவர்களை கழித்து விட்டால் அல்லாஹ்வை வணங்காதவர்களுடைய எண்ணிக்கை மிக பெரும்பான்மையாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே? பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வை வணங்காத மக்களாக இருக்கிறார்கள். ஓரிரை கொள்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை இல்லை, பல தெய்வ கொள்கையிலே இருக்கிறார்கள். சில பேர் கடவுளே இல்லை என்ற நாத்திக தத்துவத்திலே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இவர்கள் எல்லாம் ஆன்மாக்களின் உலகிலே சஞ்சரித்தவர்கள். ஆன்மாக்கள் உலகத்திலே அல்லாஹ் கேட்ட பொழுது ஓர் இறைவனாகிய ரப்பு கேட்கிறான், அலஸ்துபி ரப்பி, உங்களுடைய இறைவன் நான் இல்லையா? அப்படி ஒட்டுமொத்த ஆன்மாக்களும் சொன்னன, நீதான் எங்களுடைய ரப்பு, நீதான் எங்களுடைய அல்லாஹ் என்று நாம் உறுதியளித்ததாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். அப்ப அந்த உலகத்தில் இருந்த நம்மை அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறான். இந்த ஆன்மாக்களில் எந்த ஆன்மா பரிசுத்தமானது என்ற செய்தியையும், எது தன்னிலை மாறி தன்னுடைய நிலையிலிருந்து பிறண்டு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உண்டானதாக இருக்க போகிற என்ற செய்தியையும் ஒவ்வொரு ஆன்மாவும் அறிந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் துன்யாவிற்கு அல்லாஹ் அனுப்பினான். இந்த துன்யாவுக்கு அனுப்பும் பொழுது அந்த ஆன்மாக்களுக்கு அல்லாஹ் ஒரு உடல் அமைப்பை கொடுத்தான். அந்த ரூஹ் அலுவலகத்தில் ரூஹ் மட்டும் தான் இருந்துச்சு, உடல் கிடையாது. உடலை ஏற்படுத்தினான், அதற்கு உள்ளத்தை ஏற்படுத்தினான், அதற்கு ஆசாபாசத்தை ஏற்படுத்தினான், அதற்கு நன்மை தீமையை கற்றுக் கொடுத்தான். அத்தனையும் உருவாக்கிவிட்டு உடல் கொண்ட ஆன்மாவாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறான். ஆலமுல் துன்யா. இப்பொழுது நாம் 2வது உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அனுப்பினான்? எதற்காக நம்மை பிறக்க செய்தான்? எதற்காக திரும்ப மரணிக்க செய்ய போகிறான்? எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கம் மிக தெளிவாக மனிதர்களுக்கு சொல்லித் தந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு போட்ட கடிதத்தில் அத்தனையும் சொல்லிவிட்டான். அதுதான் திருமறை குர்ஆன். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன்? வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு? சும்மா நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன் கேமா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மூடியை வைத்து விட்டு செல்வதற்கு? இப்படி விளையாட்டை தொடர்வதாக இருந்தால் அதை நம்மிடத்திலிருந்து தொடங்கி இருப்போம் என்றும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப விளையாட்டு இல்ல, வீண் இல்ல, இது டாஸ்க். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட காலக்கெடு ஒவ்வொரு நிமிடமும் உங்களிலிருந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் கரைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒன்றை விளங்க வேண்டும், உங்கள் வாழ்வும் உங்கள் மரணமும் எதற்காக தரப்பட்டு தெரியுமா? எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்ஸன் அமலா. உங்களில் உயர்ந்த மாண்புகளை யார் கடைபிடிக்க போகிறார்கள்?
உலகத்துக்கு அனுப்புனதை யாரு சரியா வாழ போறீங்க, யாரு அழகான அமல்கள் செய்ய போறீங்க, இப்படித்தான் இஸ்லாம் பேசுகிறது. அப்ப இந்த துன்யாவுக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய உயர்ந்த மாண்புகளை அல்லாஹ் சோதிப்பவனாக இருக்கிறான். அப்ப அதற்கான குணங்களை வளர்த்திருக்கிறோமா? இதற்கு அப்பால் வேறு உலகத்துக்கு செல்ல இருக்கிறோம். ஆலமுல் பர்சக், மன்னருடைய வாழ்க்கை, மூன்றாவது அந்த உலகத்தில் சஞ்சரிக்க இருக்கிறோம். அது எத்தனை ஆண்டுகள் தெரியாது. நிம்மதியாக அங்கே இருந்து விட முடியுமா? யாரெல்லாம் இங்கே உயர்ந்த மாண்புகளை கோட்டை விட்டார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்காமல் இந்த உலகத்தில் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும் மன்னரை வாழ்க்கையில் துன்பப்படுத்தப்படுவார்கள். நிம்மதியாக உறங்கிவிட முடியாது. அடுத்துதான் ஆலமுல் ஆகிரா, மறுமைக்கு அல்லாஹ் எழுப்புவான். நான்காவது உலகம் தான் ஆகிறது. அப்ப நாம விளங்க வேண்டும், இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டது அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த மாண்புகளை, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாழ்க்கை நெறிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா? இஸ்லாம் என்பது விரட்டு தத்துவங்களா? இஸ்லாம் என்பது சடங்குகளா, சம்பிரதாயங்களா? இல்லை. நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுமே இஸ்லாம் பதிவு செய்கிறது. அல்லாஹ் அப்பதான் பேசுறான், மறுமையில் ஒரு ஏடு உங்கள் முன்னால் விரிக்கப்படும். ஒளியல் கிதாப ஃபத்ரல் முஜ்ரிமீன முஸ்லிகீன மிம்மா ஃபீ, ஒரு ஏடு குற்றவாளிகள் முன்னால் விரித்து வைக்கப்படும். அவன் சொன்னா, மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது? ஒலா கபீரத்தன் ஒலா ஷயீரத்தா, பெரியதோ சின்னதோ எதையும் விட்டு வைக்கவில்லை, அத்தனையும் ரெக்கார்டா வச்சிருக்கிற, அத்தனையும் ரெக்கார்டு, அத்தனையும் பதிவு செய்யப்படும். அவன் அலறுவான், அந்த புத்தகத்தை பார்த்து பயப்படுவான், குற்றவாளிகள் உள்ளமெல்லாம் நடுங்கி போய் நிற்கும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்கிறான், ஃபமயஹமல் மிஸ்கால தரத்தின் ஹைரயரா, நீங்கள் அணு அளவு நன்மை செய்தாலும் அங்கே அதை காண்பீர்கள். ஃபமயஹமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரயரா, நீங்கள் அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் அங்கே காண்பீர்கள். அப்ப அதற்கான மாண்புகளை நாம் வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? சின்னஞ்சிறிய விஷயங்களில் கூட நாம் கவனம் செலுத்துவதில்லை. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். எப்படி சலாத்தை பரப்பணும்? எப்படி மக்களிடத்தில் சலாத்தை பரப்பணும்? அதுக்கான கோட் வேர்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அறிந்தவர் அறியாதவர் என்று பார்க்காமல் அத்தனை பேருக்கும் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். பார்த்தால் சின்ன காரியம் தானே, ஆனால் நம்மிடத்திலே சலாத்தை பரப்பக்கூடிய செயல் இருக்கிறதா? அறிந்தவரை கண்டால் சலாம் சொல்லுவோம், அறியாதவரை கண்டால் அந்த கணத்திலே தேங்கி நிற்போம். சலாம் சொல்றதுக்கு நம்மளுடைய நாக்கள் எழுவதில்லை. ஆனா இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. ஒரு சபைகளிலே, பொது சபைகளிலே பேசும்பொழுது நாகரிகமாக பேசுகிறோமா? எவ்வளவு சீக்கிரமாக மக்கள் நோகும்படியான வார்த்தைகளை நாம் எளிதாக பேசிவிடுகிறோம். ரசூலா சொன்னாங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, பேசினா நல்லதை பேசுப்பா, இல்ல நீ பேசாம ஊமையா இருந்துட்டு போ. அதுக்கு ஊமை மேலுங்கிறாங்க. கெட்ட பேச்சு பேசுறான்ல, அடுத்தவங்க பத்தி பலா கழுவுறான்ல, புறங்கூறான்ல, சும்மா இல்லாம ஏதாச்சும் பேசிக்கிட்டு குழப்பத்தை பண்றான்ல, இவன் பேசாம இருக்கிறது விட ஊமை மேலுங்கிறாங்க ரசூலுல்லா. அல்லாஹ் மேலுங்கிறான் குர்ஆன்ல. பேசினா நல்லதை பேசுங்கப்பா. அடுத்தவர்களை பற்றிய புறங்கூறுதல் இன்று மக்களிடத்தில் அதிகப்படுத்தப்படுகிறதா இல்லையா? பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ஒரு 4 பேர் சேர்ந்து விட்டால் 5வது நபரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இது இஸ்லாம் அனுமதிக்கிறதா? அவரிடத்தில் உள்ள குறையை தானே பேசுகிறோம், அவரிடத்தில் உள்ள தீங்கை தானே பேசுகிறோம். அவரிடத்தில் தீங்கு இருந்தால், குறை இருந்தால் அதை அப்படி பேச வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறதா? அது உயர்ந்த மாண்பா? ஆனால் சர்வசாதாரணமாக அடுத்தவருடைய மாமிசத்தை தின்பதை சில பேர் வழக்கமாக வைத்திருக்கிறத பார்க்கிறோம். பெரும்பாலான மக்கள் அதிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறிந்திருக்கிற மக்கள், அயகத்துவ மக்கள், தௌஹீதில் உள்ள மக்கள் அடுத்தவர்களை புறங்கூறுவதிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் தவிர்த்திருக்கிறார். ஆனால் சில மக்கள் அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சகோதரனுடைய மாமிசத்தை நீ உண்பாயா? அது இறந்து போன உன் சகோதரன், உயிரோடு இருக்கும்போது கூட இல்லை. ஒரு ஆடு இறந்து போயிடுச்சுங்க, தானாக செத்தவை, அல்லாஹ் சொல்றான்ல, தானாக செத்தவை ஹராம், பன்றியின் இறைச்சி ஹராம்.
ரத்தம் ஹராம், அல்லாஹ் அல்லாது பெயர்களால் கூறப்பட்ட அறுக்கப்பட்டவை ஹராம், ஒன்றோடு ஒன்று மிருகங்கள் மோதி செத்தவை ஹராம், மேட்டிலிருந்து உருண்டு விழுந்து செத்தவை ஹராம். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல, அந்த பட்டியலை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் தானாக செத்ததை, ஒரு இறந்து போன தன்னுடைய சகோதரி ஒரு மனித பிணத்தை ஒருவன் சாப்பிட்டால் அவன் என்ன சொல்லுவோம்? மனுஷ லிஸ்ட்லயே வைப்போம். மனுஷ பணத்தை சாப்பிடுறவன மனுஷ லிஸ்ட்ல வைப்போமா? அப்ப மனிதர்களை பற்றி புறங்கூறுவது என்பது மனித பிணங்களை சாப்பிடுவது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகும் சர்வ சாதாரணமாக சில மக்கள் செய்கிறார்களே, இது இஸ்லாம் தருகின்ற மாண்பா? இஸ்லாம் மிக உயர்ந்த குணங்களை எல்லாம் பட்டியலிடுகிறது. மக்களிடத்தில் நீங்கள் கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், பாசத்தோடு அவர்களை நடத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தாதவனும் பெரியவர்கள் மீது மரியாதை செலுத்தாதவனும் லைஸ மின்னி, என்னை சேர்ந்தவனே அல்ல. அவன் என் குரூப் கிடையாதுங்கிறாங்க. சொல்லுவாங்க என் குரூப், ஏன் ஆளு பாம்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்தாதவனும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவனும் என்னை சேர்ந்தவன் அல்ல. ஆனா இது ரெண்டும் நடக்கிறது இல்லை. பெரியவர்களுக்கு மரியாதை தருவது என்பது காண கிடைக்காத காட்சியாக மாறிவிட்டது. வயது முதிர்ந்தவர்களை மரியாதையாக நடத்துவது என்பதும் அவர்களுடைய மரியாதையாக பேசுவது என்பதும் பெரும்பான்மையான இளைஞர்களிடத்தில் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. பார்க்கிறோமா இல்லையா? எப்படி சினிமாக்கள் மீது அவர் கொண்ட மோகம். சினிமாக்கள்ல வயதான ஆட்கள் என்ன பண்ணுவான், டீஸ் பண்ற மாதிரி அவன் காட்சி எடுப்பான். பார்க்கிறோமா இல்லையா? வயதானவர்களை எந்த அளவுக்கு அவனுடைய அந்த அகோர புத்தி இருக்கிறதுன்னு சொன்னால், அருவருப்பா தன்மை இருக்கு சொன்னால், தன்னுடைய தகப்பனையே கிண்டல் செய்வது போல படக்காட்சிகள் எடுப்பான். தகப்பனை கேலி, ஒரு மகன் தகப்பனை கேலி செய்வது போல, கிண்டல் செய்வது போல, அருவருக்கிற வார்த்தையில் அவர் எள்ளி நகையாடுவது போல திரைப்படங்களை எடுக்கிறான். அதை நம்முடைய இளைஞர்கள் பார்க்கிறார்கள். இவன் உள்ளத்தில் என்ன வரும்? ஓ, இப்படி நம்மளாம் பேசலாம் போல இருக்கு. அது எப்படி? ஜாலிக்காக, காமெடியாக, நகைச்சுவையாக. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி உள்ளவன் என்ன சேர்ந்தவனே இல்ல, அவன் முஸ்லிமே இல்லை. குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்துவதை பார்க்க முடிவதில்லை. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சி தலைவருங்க, மிகப்பெரிய பொறுப்பு, அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு பொறுப்புகளை சுமந்த ஒரு மனிதர். ஆனால் சின்னஞ்சிறிய சிறுவர்களை கண்டால் அவர்களுடைய தலைகளை தடவி கொடுப்பார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். நடந்து போகும்போது சின்ன பசங்களை பார்த்துட்டா ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது அன்பு பொழிவார்கள். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவர் ஒரு குருவியை வளர்க்கிறாரு. அந்த குருவி ஒரு நாள் செத்து மௌத்தா போயிடுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஆட்சி தலைவர் அதை கவனிச்சு கேட்கிறாங்க. அந்த சிறுவனத்தில் போய் கேட்கிறாங்க, என்னப்பா ஆச்சு, உன் குருவி என்ன ஆச்சுப்பா? அவன் மௌத்தா போன சக்கரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அந்த பையன். சின்ன சின்ன பிள்ளைங்க வளர்க்க முடியல. இன்னைக்கு பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பூனை வளர்ப்பாங்க வீட்டில், மௌத்தா போயிடும், 3 நாளைக்கு ஒரு துக்கமா இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? பிள்ளைங்க சாப்பிடாது. அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, உன் குருவி என்னப்பா ஆச்சு, உன் புல்புல் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த என்ன வார்த்தையை சொல்லுவானோ அந்த வார்த்தைக்கு இறங்கி ஒரு மாபெரும் தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், ஒரு மா மன்னர், அதை விட நம்மளுக்கு பெரிய வேலை இருக்க போது. வரலாற்று இப்படி எப்படி இருக்க முடியும்? அதைத்தான் இஸ்லாம் பேசு. இதுதான் உயர்ந்த மாண்பு. இப்படித்தான் இஸ்லாம் நம்மளை வரையறுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட தூதரைத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅல்லக பாஜியு நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுக்மினூன பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் பேசுறான், நபியே நீர் ஒரு அறிவுரை சொல்ற இந்த மக்களுக்கு, இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஏகத்துவத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உங்கள் உயிர் போய்விடும் போல இருக்கிறது. ஏகத்துக்கு போய் பேசுறோம். இல்லம் தோறும் இப்ராஹிம் நபி அறிவிச்சிருக்கிறோம்ல, ஒவ்வொரு வீட்டுகளையும் போய் பேசுவோம். இப்ராஹிம் பத்தி என்ன சொல்ல போறோம்? இப்ராஹிம் பெரிய மன்னராக வாழ்ந்தாரு, ரொம்ப பெரிய லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்தார், அப்படியே சொல்ல போறோம்? இப்ராஹிம் நபி இணை வைக்காமல் வாழ்ந்தார். அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை வைக்கவில்லை. அவர் கடைசி வரைக்கும் இணை வைக்காத மனிதனாக வாழ்ந்தார். ஏகத்துவத்திற்காக வாழ்ந்து ஏகத்துவத்திற்காக மடிந்தார். அப்படி நீங்களும் ஏகத்துவத்திற்கு வாங்க, ஏகத்துவத்திலே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. அதை சொல்ல போறோம். மறுமையில் அவர் மிகப்பெரிய பேரை பெறுவார். ஒட்டுமொத்த மனித உலகம் நிர்வாணமாக நிற்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு தான் ஆடை அறிவிப்பான். இதைத்தானே சொல்ல போறோம். அப்ப சொல்லி ஒரு மக்களை ஏத்துக்கல, ஒரு வீட்டில் போய் நின்று சொல்றோம், இல்லந்தோறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக சொல்றோம், ஏகத்துவ செய்தே சொல்றோம். அதெல்லாம் நீங்க என்ன போய் சொல்றது? நான் போய் தர்காவுக்கு போதான் செய்வேன், தாயத்து கட்ட தான் செய்வேன், படிக்காரத்தை கட்ட தான் செய்வேன் சொல்றாங்க.
உட்காந்து கவலைப்பட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்து சரி சொன்னோம் கேட்கல போயிட்டே இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி கவலைப்பட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், பல அல்லக பாஜி நப்சகல ஆசாரியும், உம்முடைய உசுரே போயிடும் போல இருக்க. அப்ப எவ்வளவு உள்ளத்துல கருணை இருக்கும், எவ்வளவு உள்ளத்துல அன்பு இருக்கும் இந்த மக்கள் மீது. அந்த அன்பை தான் உயர்ந்த மாண்பாக அல்லாஹ் படம் பிடித்து காக்கிறான். ஹுலிக்கில் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். இப்ப நம்மள்ட்ட அந்த குணம் இருக்குதா? யாரும் ரோட்ல போறவங்க இல்லைங்க, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட இருக்குதா? நம்ம உடன்பிறந்த சகோதரர்கிட்ட இருக்குதா? நம்மை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டாளர்கிட்ட இருக்குதா? என்னைக்காச்சும் யாராச்சும் பத்தி கவலைப்பட்டிருப்போமா? ஏகத்துவத்தில் இல்லாம இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்கள பத்தி கவலைப்பட்டிருப்போமா? ஆனா இஸ்லாம் இதைத்தான் பேசுகிறது, கவலைப்படுது எல்லா விஷயங்களும். ரசூலுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விடயங்களும் அவ்வளவு அதிசயத்தக்க விடயங்கள். ஒரு போர் முடிந்து ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, ஒரு சகாபி, ஒரு இளைஞர் அவர், நாங்கள் போர் முடிந்து திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒட்டகம் என்ன பண்ணுது, ஒரு கட்டத்தில் ஓய்ந்து அமைந்து விடுகிறது, எந்திரிக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் எனக்கு பின்னாடி வராங்க. அவங்க ஒட்டகத்திலிருந்து இறங்கி கிட்ட வந்து, ஜாபிரே என்ன விஷயம்? அவர் பெரிய மிகப்பெரிய மன்னர், அவங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம். குடிமக்கள் ஒருவர் ஜாபிர். அப்ப ஜாபிரே என்ன விஷயம்னு பேர் சொல்லி கேட்கிறாங்க. இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது, எந்திரிக்க மாட்டேங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு அவங்க ஒரு கையில ஒரு குச்சியை வச்சு என்ன பண்றாங்க, ஒட்டகத்தை தட்டி விடுறாங்க, எந்திரிச்சிருது. எந்திரிச்சா முன்ன இல்லாத அளவுக்கு ஒட்டகம் என்ன ஆயிடுது, ஹெல்த் ஆயிடுது, வேகமா போகுது, வண்டி வேகமா போன மாதிரி ஃபாஸ்டா போகுது. அவர் சொல்றாரு, ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாரு, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை என்னுடைய ஒட்டகம் மிந்தி விடும் போல இருக்கிறது. நான் அதோட மூக்கலாங்க பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை முந்திடக்கூடாது இல்ல. போயிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அந்த அதாவது இவர் தாண்டி போறதுக்கு முன்னாடி பிடிச்சி இழுக்கிறாரா, பேரல் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும். அப்ப ஜாபிர்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா திருமணம் முடிச்சிட்டியா? எப்படி பாரு, ஒரு இளைஞராக இருக்கிறார், திருமணம் முடிச்சிட்டியா? குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி கேட்கிறாங்க. திருமணம் முடிச்சிட்ட ரசூலுல்லாஹ். யாரை முடிச்ச? ஒரு விதவை பண்ண முடிச்சேன். ஏன்பா ஒரு கன்னி பண்ண முடிச்சிருக்கலாமே? ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்க. தன்னுடைய தம்பிக்கு, தன்னுடைய தோழனுக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன ஒரு அக்கறை இருப்பாங்களோ, ஊர்ல உள்ள ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் அக்கறை இருக்கிறாங்க. ஏப்போ ஒரு கன்னி பண்ண முடிச்சிருக்கலாம், நீங்க இளைஞனா இருக்கிறீங்க, முதல் திருமணம் தானே. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு 7-8 தங்கச்சிங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் சொன்னா ஒரு கன்னி பண்ணி செட் ஆகாது, ஒரு விதவை பெண்ணாக இருந்தா கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், என்னுடைய தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கணும், அதுக்காக திருமணம் முடிச்சேன்னு சொல்றாரு. சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்துடுறியா? அடுத்து இந்த செய்தி முடிஞ்சோடனே இந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துடுறியா? ரசூலுல்லாஹ்க்கு ஒட்டகம் தேவையில்லை, அந்த ஒட்டகம் மெலிந்த ஒட்டகமாக இருக்குது, இவருக்கு உதவி செய்யணுமே. அவர் ஏதாச்சும் வேலை பேசுவோம், 5 திரகமோ 10 திரகமோ பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேராக வந்துருப்பா, நேராக இந்த ஒட்டகம்லாம் போகுது, போர்லாம் முடிஞ்சு போயாச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் அவங்க வெயிட் பண்றாங்க ஜாபிருக்காக. இவங்க தான் காசு கொடுக்க போறாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் சொல்றாரு, நான் போவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு காத்து கொண்டிருந்தார்கள். போன ஒட்டகத்தை கொண்டு போய் விடுப்பா, போய் பள்ளியில போய் மஸ்ஜித் நபவி 2 ரக்காத் தொழு, போய் நான் போய் உள்ள போய் தொழுதேன், வெளியில வந்தேன். ரசூலுல்லாஹ் பிலாலை கூப்பிட்டு சொன்னாங்க, இவருக்கு வேண்டியதை கொடுங்க. ஒட்டகத்துக்குள்ள காசு கொடுக்கறது, அந்த காசு எதை கொடுப்பாங்கல்ல, 5 திரகமோ 10 திரகமோ, அதை பத்தி ஜாபிர் சொல்றாரு, பிலால் எனக்கு அளந்து கொடுத்தார், அளவை விட கூடுதலாக கொடுத்தார், எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுக்கிறார். இதைத்தான் இஸ்லாம் பேசுகிறது. நீங்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள். இன்னைக்கு வியாபாரத்தில் சரியாக அளந்து கொடுக்கிறோமா? சரியான முறையில் நம்ம வியாபாரம் செய்யறோமா? ஒரு தர்மத்தை சரியாக கொடுத்தா அல்லாஹ் கேள்வி கேட்க போறது இல்ல, கூடயும் கொடுக்கலாம், குறைச்சி கொடுக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பிலாலுக்கு சொல்றாங்க, அதிகமா அள்ளி அவங்க போட்டாங்க, நிறைய கொடுத்தாங்க சொல்லிட்டு ஜாபிர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட கருணை. அவங்க சொல்றாங்க, ஜாபிர் சொல்றாங்க, நான் ஒட்டகத்தை ஒப்படைச்சிட்டேன், காசையும் கூடுதலா வாங்கிட்டேன், என் உள்ள அப்படியே நடந்து போறேன், மஸ்ஜித் நபவில இருந்து அப்படியே கொஞ்சமா நடந்து போறேன், என் உள்ள சொல்லுது, இப்ப என்னை ரசூலுல்லாஹ் கூப்பிடாம இருக்கணும், என்னைய அல்லாஹ்வுக்கு திரும்ப கூப்பிடாம இருக்கணும், இப்படி என்னுடைய உள்ளம் சொல்லுது. நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், பிலால் கூப்பிடுறாரு என்னைய. ஏன் தெரியும் நினைச்சாரு, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் தெரியும் அவருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய கருணை தெரியும், மாண்பு தெரியும். ரசூலுல்லாஹ் திரும்ப கூப்பிட்டு, ஜாபிரே இந்த ஒட்டகத்தை நீங்க எடுத்துட்டு போங்கிறாங்க. எப்பேற்பட்ட ஆட்சியாளர், காசு கொடுத்து வாங்கிட்டு சும்மா கொட்டா கொடுக்க மாட்டாங்கல்ல, மேற்கொண்டு கொடுத்துட்டு திரும்ப அதே ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிவிடாரு. நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம்.
அப்ப அப்பேற்பட்ட ஆட்சி தலைவரை, அப்பேற்பட்ட நபியை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தில் இருக்கின்றோம். இது போன்ற மாண்புகளை வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய சொந்தக்காரர்களை போய் அவருடைய ஏழ்மையை போய் கவனித்திருக்கிறோமா? வறுமையை பற்றி யோசித்திருக்கிறோமா? எனவே நாம் நம்முடைய மாண்புகளை வளர்த்து கொண்டாதான் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தான, உயர்ந்த சொர்க்கத்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற முடியும். அப்படி உயர்ந்த மாண்புகளை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தர வேண்டும் என்று முதல் ஒரு யோசிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் கிடையாது. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. வலல் ஆகிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா. நபியை, இந்த உலகத்தை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது. நிச்சயமாக நாம் எல்லாம் மறுமையை, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யார் என்னை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அழகான நல் அமல்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். யார் என்னை சந்திக்க வேண்டும் என்று நேசம் வைக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த மாண்புகளை வளர்த்துக் கொள்ளட்டும். அப்ப இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிக சொற்பமான காலம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் 4 கூறுகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் 4 செக்டாராக ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. அந்த செக்டார்ல நீங்களும் வந்துருவீங்க, ஒட்டுமொத்த உலகம் வந்துடும், எல்லாரும் வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏகத்துவத்தை கொடுப்பான், ஏகத்துவத்தோடு சேர்த்து ஏகப்பட்ட சொத்துக்களையும் கொடுப்பான், செல்வத்தையும் கொடுப்பான். அந்த மனிதர் அல்லும் பகலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். ஆடம்பரம் செய்ய மாட்டாரு, பெருமை அடிக்க மாட்டாரு, மற்ற விஷயங்கள் செய்ய மாட்டாரு. ஏகத்துவமும் இருக்கும், உயர்ந்த ஏகத்துவம் இருக்கும், உலகத்தினுடைய சொத்துகளும் அவரிடம் இருக்கும். அதை கொண்டு மக்களிடையே நேசத்தை ஏற்படுத்துவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்தான் மறுமையில் மிகப்பெரிய கூலியை அடைந்து கொள்வார். டாப் 1 லிஸ்ட்ல இவரா இருப்பார். மிகப்பெரிய நன்மை இவர் அடைந்து கொள்வார். இப்படி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவருக்கு ஏகத்துவத்தை அளித்திருப்பான், மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துருக்க மாட்டான், ஏழையா இருப்பாரு, பெரிய பொருளாதாரம் இருக்காது. ஆனால் அவர் சொல்லுவார், அவர் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பார், இதோ இந்த மனிதரை போல அல்லாஹ் எனக்கும் செல்வத்தை வழங்கியிருந்தால் நானும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேன் என்று அவர் நினைப்பார். அவருடைய நினைப்பு தூய்மையானது, அவருடைய நினைப்பு பரிசுத்தமானது. அவர் உண்மையிலே அப்படி நினைத்தால் அதை நான் அறிவேன். அல்லாஹ் சொல்றான், அப்படி நினைக்கின்ற அந்த மக்களுக்கு அவர் பெருசா தர்மம் பண்ணிருக்க மாட்டாரு, பெருசா உதவி செஞ்சிருக்க மாட்டாரு, வாரி வாரி வழங்கியிருக்க மாட்டாரு. ஆனா ஏகத்துவத்தில் இருப்பா, கொடுத்தா செய்வேன்னு நினைச்சிருப்பாரு. அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தர் வாங்கினார் டாப் 1 லிஸ்ட்ல, அதே நன்மையை இவரும் அளந்து கொள்வார். எப்படிப்பட்ட மார்க்கம் வரும்? அதே நன்மை, ஈக்குவல் நன்மை. அவருக்கு என்ன நன்மை கொடுக்கப்படுகிறதோ அதே நன்மையை அல்லாஹ் இவருக்கு கொடுப்பான். உதாரணம் எத்தனையோ சொல்லலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி கொடுத்தான். உலகத்தின் மிகப்பெரிய தௌஹீத்வாதி, ரசூலுல்லாஹ்வை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு பணக்காரர். உலகத்தின் அரசாட்சிகளுக்கெல்லாம் அரசாட்சி. அப்படி ஒரு அரசாட்சி உலகத்தில் வரப்போது இல்லை. ஆனால் அதே அரசாட்சியை ஏழ்மையான அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் சரிதான், மற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் சரிதான், யாருக்கு கொடுத்தாலும் இதே கேட்டகரி தான் இருந்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த முதல் 2 கேட்டகரியில நாம் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை பற்றி நான் சிந்திக்க தேவையில்லை. ஏகத்துவம் இருந்தால் நம்முடைய வழி நேர் வழியாக மாற்றப்படும். அடுத்து 3வது ஒரு கேட்டகரி அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஏகத்துவம் இல்லை, அவங்க ஷிர்க்ல இருப்பாங்க, குஃப்ர்ல இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஏகத்துவத்தை வழங்கியிருக்க மாட்டான், ஆனா செல்வத்தை வாரி வழங்கியிருப்பான். உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனா இருப்பான். இன்னைக்கு எலான் மாஸ்க் இருக்கான்ல, ஆனா அபானி, உலகத்தின் அதானி, அம்பானி எத்தனை பேர் சொல்றோமா இல்லையா? ஏகத்துவம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிப்பட்ட பணக்காரர்கள் ஏகத்துவம் இல்லாம உலகத்துல எலான் மாஸ்க், உலகம் ஃபுல்லா எலான் மாஸ்கா இருந்து ஒரே ஒரு தௌஹீத்வாதி ஏழையாக இருந்தால் அந்த எலான் மாஸ்க் உலகம் ஃபுல்லா இருக்க பணக்காரனை விட இந்த தௌஹீத்வாதி மேலானவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அதான் சொல்றான். அவங்க குஃப்ர்ல இருப்பாங்க, அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் ஹராமான வழியில் செலவு செய்வான், ஹராமான வழியில் சம்பாதிப்பான், மக்களிடையே பிளவு ஏற்படுத்துவான். இவனுக்கு இருக்கிற தண்டனை என்ன தெரியுமா? மறுமையில் மிகப்பெரிய தண்டனையை அனுபவிப்பான். சும்மா விட மாட்டான் அல்லாஹ். 4வது ஒரு கேட்டகரி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்,
அவர்களுக்கு இணை வைப்பிலே இருப்பார்கள், ஷிர்கிலே இருப்பார்கள். அல்லாஹ் தௌஹீதை தரமாட்டான், ஏகத்துவத்தை தரமாட்டான், காசு தரமாட்டான், பொருளாதாரமும் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இணை வைப்பில் இருக்கக்கூடியவன் எப்படி செல்வத்தை பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுத்தினானோ அதே மாதிரியான தண்டனையை இவனும் அனுபவிப்பான். ஏன் தெரியுங்களா? இவனும் அதே மனசுல இருப்பான். உலகத்துல பாக்குறோம், 5000 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து சொத்தை அபகரிச்சுட்டு போயிட்டானா, ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுங்க, ஆகா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 5000 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் திருமணம் நடத்துறான், ஆகா எனக்கு இந்த பணம் கிடைச்சா நானும் என்னுடைய மகனுக்கு இப்படி திருமணம் நடத்தணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சா அந்த இறைமறுப்பாளர் இதைத்தான் செய்திருப்பான். எனவே இவர்கள் நன்மையில கூட்டாளிகள் அல்ல, தீமையில் கூட்டாளிகள், இவருக்கு இதே தண்டனை வழங்கப்படும். இதை மறுமையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, இறைமறுப்பாளர் பேசுவாங்க. அவங்க தலைவர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, உலகத்தில் வழிகெடுத்தீங்களே. அப்ப நாம் நல்ல மாண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அழகிய மாண்புகளின் உறைவிடமாக இஸ்லாம் இருக்கிறது. நம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் உயர்ந்த மார்க்கத்தை பெறக்கூடியவராக, உயர்ந்த நன்மைகளை அடையக்கூடியவராக அல்லாஹ் உங்களை ஆக்க வேண்டும் கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.